சில இடங்கள்ல நியாயமாவும் இருக்கு. ஏன்னா சில கஷ்டங்கள நான் என்னால முழுங்கி சகிச்சுக்க முடியலன்னு. சம்டைம்ஸ் எனக்கு இத நான் ஏன் வை ஷுட் ஐ புட் அப் வித் திஸ்? ஐ டோன்ட் வாண்ட் டு புட் அப் வித் திஸ் நான்சென்ஸ். என்னத்துக்கு நான் வாழணும், ஏன் நான் சகிச்சுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா சம்டைம்ஸ் பெண்கள் அப்படின்ற பொழுது அவர்களுடைய ஒரு பலம் அப்படின்றது முடியும்னு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த பொறுமையை கடைபிடிச்சாங்கன்னா நல்லது. இல்லை இது தேராதது, இது எத்தனையோ கஷ்டங்கள், நம்மளுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கே ஒரு கெடுதல் வருது அப்படின்ற போது வேண்டாம். சமீபமா லிவிங் டுகெதர்ங்கிற கான்செப்ட் ரொம்ப பெருகிட்டு கவனிச்சிங்களா? ஐயோ, அதுவும் அர்த்தமற்றது தான் சார். அப்படி என்ன அந்த ஃபைனான்ஷியலா வந்து ஒரு கமிட்மெண்ட் மாத்திரம் இல்லைன்றது, அது அவ்வளோ பைசாக்கு அவ்வளோ முக்கியத்துவமா, உறவோட பைசாக்கு முக்கியத்துவமா என்ன அது? இப்போ நம்ம கமிட்மெண்ட் இல்லை, எப்போ வேணா கத்திரிச்சுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட். சில சமயத்தில் ஐயோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரகிளை பண்ணணுமா, அதை விட நாம் பொறுமையாக பேசி ஒரு 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 கன்சென்சஸ்க்கு வர முடியுமா புருஷனோட அப்படின்றதையும் பார்க்கணும். அவ்வளோதான். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. பிரபல பாடகி த ஒன் அண்ட் ஒன்லி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பேப்பர் மீடியாலாம் ரெகுலராக நீங்கள் பார்ப்பீங்களா? சங்கீதம் தாண்டி சில செய்திகள்லாம் கவனிப்பீங்களா? இதில் இன்றைக்கி நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் டைவர்ஸுங்கிறது ரொம்ப சர்வசாரமாக போயிடுது. நீ குடும்ப உறவுகள் ரொம்ப செதஞ்சு போச்சு. டைவர்ஸுங்கிறது ரொம்ப சர்வசாரமாக கேள்விப்படுறோம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டு நான் விட்டுட்டேங்கிறான். கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், கணவன் மனைவி உறவு மாத்திரமே இல்லை, சாதாரண உறவின் முறைகள் நான் பற்றி பேசுகிறேன். இப்போ சித்தி மாமா அத்தை, அதே மாதிரி நம்மளுடைய கசின்ஸு அண்ணன் தங்க அப்படின்ற உறவெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரி இப்போ இருக்கா? இல்லை. பெரியம்மா வீட்டுக்கு போகிற சமயத்தில் முன்னாடி ஒரு நம்ம சின்ன வயசில் இருக்கிற சமயத்தில் மாமா பெரியம்மா அவங்களாம் ஃபோன் பண்ணி, அம்மா முதல்ல ஃபோனே இருக்காது, அதையும் தாண்டி ஏதோ ஃபோன் பண்ணி நீ ஃப்ரீயாக இருக்கியா, நான் வரலம்மா அப்படின்னு கேட்டுட்டு வருவாங்களா? வந்துட்டு காஃபி பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு போகிற அப்படி இருப்பாங்களா? வருவாங்க, நம்மளோட சேர்ந்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹாலிடேஸாக இருந்தால் வீடு கஜகஜன், யார் வீட்டில், மாமா வீட்டில் நம்ம தங்குவோம், நம்ம வீட்டில் கசின்ஸ் எல்லாம் ஏராளமாக இருப்பாங்க, எல்லாம் ஒரு 15 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, விளையாடுவோம், போவோம், வருவோம். அந்த மாதிரி இருக்கா இன்னைக்கு காலகட்டம்? எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா? இருக்கு. அதே மாதிரி தான் சார், எல்லாத்துலேயுமே ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை என்னென்னா, நான் சொல்கிறது ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் வச்சுக்கோங்க, நான் லோவருக்கு கூட வரல. அப்போ அங்கே பெண்கள் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடினா பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் முழுங்கினாங்க பெண்கள். தாண்டி ஐயோ இல்லை, நம்ம இதை நம்பி இருக்கோம், ஐயோ நம்ம குழந்தைகள் என்ன ஆவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தது இல்லையா, ஒரு ஃபேக்டர். ஆமாம். இப்போ அந்த ஃபேக்டரை தாண்டி போயிடுச்சு. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கையில் இருக்குது, நிறைய பெண்களுக்கு வந்துருச்சுக்கிறீங்க. நிறைய பெண்களுக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், அதான் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் ஐயோ படிக்கணும், வேலைக்கு போகணும், நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு இதோடு இருக்காங்க, வேகத்தோடு இருக்காங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்த சமயத்தில் சில இடங்களில் நியாயமாகவும் இருக்குது. ஏன்னா சில கஷ்டங்களை நான் என்னால் முழுங்கி சகிச்சிக்க முடியலன்னு. சம்டைம்ஸ் இந்த ஒரு எனக்கு இதை நான் ஏன் வை ஷுட் ஐ புட் அப் வித் திஸ்? ஐ டோன்ட் வாண்ட் டு புட் அப் வித் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க. சகிப்புத்தன்மை அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்றது உண்மை. சில நேரங்களில் அது ரொம்ப சின்ன விஷயத்துக்கு ஐயோ இதனால ஒரு குடும்பமே முறியடிச்சு போயிடுதே, அந்த குழந்தை கஷ்டப்படுறதே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குன்றது தான் நான் நினைக்கிறேன். சில சந்தர்ப்பங்களில் அது நியாயமாகவும் இருக்குது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பெண்களும் சரி ஆண்களும் சரி யோசிக்கணும், இதை நம்ம விட்டு கொடுக்கலாமே அப்படின்னு. ஆனால் சில விஷயம், சில நியாயங்கள் தர்மங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா இதுக்கு மேலே நம்மளுடைய நிம்மதியும் கெடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் மனவேதனையும் பீஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை குழந்தைகளுக்கு கொடுக்கறதும் கஷ்டமாக இருக்குது. அதுவும் தப்பு.
ஸோ அந்தந்த சூழ்நிலையை பார்த்து தான் சார் இது முடிவு சொல்ல முடியும். ரைட்டு தப்புன்னு சொல்ல முடியாது. நம்மளால சொல்ல முடியல. பட் இது இது வந்து அந்த காலத்துல ரொம்ப சகிச்சுக்கிட்டாங்க. கரெக்ட். இப்போ வந்து சகிப்புத்தன்மை இல்ல. கம்மியாயிடுச்சா? ஆமா, ஆமா. பட் இதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. எதுக்காக அப்படி ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்போட, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல வாழணும்? அதான் எதுக்காக கேட்குறாங்க. வாழணுங்கிற கொஸ்டின் இருக்குல்ல அடுத்தது. வெளி உலகத்துக்காக நான் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து எமோஷனலா நான் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனாலும் நான் வாழணும் அப்படிங்கிறது என்ன வாழ்க்கை இது? என்னத்துக்கு நான் வாழணும்? ஏன் நான் சகிச்சுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் பெண்கள் அப்படின்ற பொழுது அவர்களுடைய ஒரு பலம் அப்படின்றது அந்த பேஷன்ஸ், அந்த பெர்சிவியரன்ஸ், ரெசிலியன்ஸ். ஸோ அதை என்னால் இதை தாண்டி இந்த குடும்பத்தை காக்க முடியும், கட்டி காக்க முடியும் அப்படின்ற ஒரு 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 தன்மை பெண்களுக்கு இருக்குது அப்படின்றத நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். அந்த இதை சரி பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பொறுமையாக இருந்து இதை சரி பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னா அந்த பொறுமையை கடைப்பிடிக்கலாம். ஒரு ஒரு அது நம்மளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மண்ணோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. முடியும்னு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த பொறுமையை கடைப்பிடிச்சாங்கன்னா நல்லது. இல்லை இது தேராதது, இது எத்தனையோ கஷ்டங்கள், நம்மளுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கே ஒரு கெடுதல் வருது அப்படின்ற போது வேண்டாம், வேண்டாம், சகிச்சுக்க வேண்டாம். ஆனால் நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் பெண்களை. அது அந்தந்த குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது. கரெக்ட். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆனால் இது மட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்றைக்குமே வந்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் படிங்க. அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது எந்த காலகட்டத்திலையும் இருக்கணும் எல்லா பெண்களுக்கும். உங்களுடைய திறமைகளுக்கும் நிச்சயமாக வந்து ஒரு வடிகால் வேணும். உங்களுடைய வாழ்க்கை வந்து எனக்கு என்னுடைய குடும்பத்தை சுற்றியே இதோட என்னோடய வாழ்க்கை முடிஞ்சுடுத்துன்னு பண்ணாதீங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி வேணும் அப்படின்றத மாத்திரம் நான் நிச்சயம் இன்சிஸ்ட் பண்ணுவேன் எப்பவுமே. அதே சமயம் ஊர் சைடு இல்லை, இப்போ நகரத்தில் நிறைய மாறி போச்சு, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னே இங்கே தெரியல. ஆனால் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா, சாதாரண டவுனில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தனியாக வந்து இண்டிபெண்ட்டாக அவள் பாட்டில் வாழ்க்கையை நடத்துகிற குழந்தைகளை வச்சுக்கிட்டா கூட அவள் தனியாக இருக்கிறதுனால அவளை பற்றி கண்ணாமலன்னு பேசுகிற ஒரு புத்தியும் இருக்கா இல்லையா? ஒரு பொது புத்தி இருக்கா இல்லையா? இருக்குதான். அதை இன்னமும் அதாவது அதையும் தெரிஞ்சு தான் ஒரு முடிவெடுக்கிறா அந்த பெண். வந்து இதெல்லாம் தெரியாத முடிவெடுப்பா. ஐயோ நம்ம எத்தனையோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், ஹாரஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரன் உறவு எல்லாம் ஏதாவது இது என்ன இப்படி வந்துடுது பற்றியா, குடும்பத்தை விட்டுட்டு தான் இதெல்லாம் அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அதையும் தாண்டி நான் நிமிர்ந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெண் வெளியில் வரா. சில சமயத்தில் ஐயோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரகிளை பண்ணணுமா, அதை விட நான் பொறுமையாக பேசி நான் ஒரு கன்சென்சஸ்க்கு வர முடியுமா புருஷனோட அப்படின்றதையும் பார்க்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து வெளியில் வரதும் செய்கிறாங்க. அதே சமயம் திருப்பூரில் ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு, நல்ல வசதியான படித்தேன், நான் அதை பார்த்தேன். கல்யாணம் ஆயிடுச்சு, சில மாதம் ரொம்ப சேடாக இருந்தது. அந்த ஆடியோலாம் கேட்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது. அவளால் தாங்க முடியல, சூசைட் பண்ணிட்டா. தெரியும், நான் அந்த பொண்ணோட கடைசி ஆடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கேட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் வந்து அதை வந்து பெருமைப்படுத்துறான்னு பேசுகிறாங்க அவங்க அம்மா இல்லையா? அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி அது மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் அர்த்தமே இல்லை, உயிரே போயிடுச்சு அப்புறம் என்னங்க அந்த மனநிலையோட வாழ்ந்துட்டு போயிட்டா அப்படிங்கிறப்பல அது ஏதோ வந்து குளோரிஃபை பண்ணி பேசுறாங்க. அவங்க ஏதோ ஒரு அந்த துக்கத்தில் ஏதோ பேசுகிறாங்க. ஏன்னா நான் பாவம் அந்த பெற்றோர்களுடைய வேதனையை வந்து நம்ம குறைச்சி பேசக்கூடாது, அதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு வேதனையில் என்னெல்லாமோ விதத்தில் தன்னையே வந்து அவங்க சமாதானப்படுத்திக்கிறதுக்கு இப்படி பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் எனக்கு தோன்றது. ஆனால் அது ஒரு உயிரை அந்த மாய்ச்சிக்கிற நிலைமைக்கு வந்துட்டு அப்பா பரவாயில்ல நான் இப்படி வாழ்ந்துட்டேன்னு சொல்கிறது ஐயா ஒத்துக்கவே முடியாது. அது அர்த்தமற்ற இது. பட் இப்போ சமீபமாக லிவிங் டுகெதர்ங்கிற கான்செப்ட் ரொம்ப பெருகிட்டு கவனிச்சிங்களா? ஐயோ அதுவும் அர்த்தமற்றது தான் சார். அது என்ன சார் கான்செப்ட்? அப்படி என்ன அந்த ஃபைனான்ஷியலாக வந்து ஒரு கமிட்மெண்ட் மாத்திரம் இல்லைன்றது. அது அப்போ அவ்வளோ பைசாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவமா, உறவோட பைசாவுக்கு முக்கியத்துவமா? என்ன அது நம்மளுடைய சமூகம் இல்லது. நம்மலாம் வந்து பைசாவை கடைசியாக துச்சமாக வைக்கிறது. உறவுக்கு முக்கியத்துவம், அதை விட கௌரவத்துக்கு முக்கியத்துவம், மரியாதைக்கு முக்கியத்துவம், அப்புறமா தான் இதில் பைசா வரும். ஆனால் அது வந்து இப்போ நம்ம கமிட்மெண்ட் இல்லை, எப்போ வேணால் கத்திரிச்சிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் இன்னும் இல்லை. அவங்க வந்து திருமணம்ங்கிறத உறவு இருக்கு பாருங்க, அதை பவித்திரமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. அவங்க
பண்ணிட்டு சரி கட்டல, டிவோர்ஸ் கூட பரவாயில்ல, அது கூட ஒத்துக்கலாம். அந்த லிவ்-இன் என்னத்துக்கு? அப்போ நீ அது அவ்வளோ சந்தேகப்படுறேன்னா அப்போ அந்த ஆளோட என்னத்துக்கு அந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்? நான் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பர்சனலி எனக்கு என்னமோ அது சரியா படலை. சரியா படலை. ஆமாம், பட் அந்த மாதிரி நிறைய நடக்குது. நான் கேள்விப்படுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையான எளிமையான குடும்பத்தில் அந்த மாதிரி வந்து புருஷனை விட்டுட்டு நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்க நம்ம சொசைட்டியில் முடியுதா? ஏன்னா அவளுக்கு பெற்றோர்களே வந்து இல்லைம்மா எப்படியாவது அனுசரிச்சுட்டு போய் யாராவது தப்பாக பேசிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இதுவும் உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் நிறைய வித்தியாசமாக பார்க்குறேன். இப்போ எனக்கு தோட்ட வேலை செய்கிறவர் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, ஒரு பேரன் எனக்கு 2 வயசுக்கு குழந்த இருக்குது, அடிச்சுட்டு அம்மா ரத்த விளாரா வீட்டுக்கு வந்தது. நான் சொல்லிட்டேன், நீ நம்ம வீட்லேயே இருந்துக்கோ, என்னால் முடிஞ்சதை நான் கூழோ கொஞ்சியோ நான் உனக்கு கொடுக்குறேன், நான் பேரப்பிள்ளையை நான் ஸ்கூலில் சேர்த்துட்டு நான் பார்த்துக்கிறேம்மா உன்னை, நீ வந்துடுன்னு சொன்னோடனே அந்த பொண்ணும் சரிப்பா நானும் எனக்கு முடிஞ்ச ஏதான ஒரு வேலையும் பார்த்துக்கிறேன், நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒரு நிழல் நீங்கள் இருக்கீங்கன்னு தைரியமாக வந்து இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னோடய பாப்பா வந்து எந்த கஷ்டமும் அனுபவிக்கல அப்படின்னு தைரியமாக சொல்கிறார். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியும் கேள்விப்படுறோம். ஸோ எளிய மக்கள் வாழ்க்கையிலேயும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வந்தாச்சு இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இதையே கஷ்டத்தை இது பண்ணிட்டு வேற ஏதானு ஒரு தப்பான முடிவுக்கு வருவா, இல்லைன்னா இது மனசு கெட்டு போயிடும், சைக்கியாட்ரிக் இஷ்யூ ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த முழுங்கி 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 கஷ்டத்தை, தட்ஸ் நாட் ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னா, பல வீடுகளில் வந்து இந்த திருமண முறிவுக்கு காரணமே வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது. நானே கவனிக்கிற நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க. இதை போய் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ வந்து நம்ம சில பேரண்ட்ஸு எல்லாம் பேச போச்சுன்னா, நார்மல் ஒரு டாபிக் வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ என் பொண்ணு நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா, எல்லாம் அவள் சொல்கிறபடி தான் கேட்பேன்றா, அவள் தான் எப்படி படிப்பேன்றா, வெளில போகணுன்றா, என் ஃப்ரெண்ட்ஸோடு இது பண்ணணுன்றா, எதுவுமே ஒரு டிசிப்ளின்னா நம்ம சொன்னோன்னா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு காமன் டாபிக் இது. அப்புறமா வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மற்றும் பேரண்ட்ஸ் சொன்ன உடனே அப்படியே குவைட்டாக கேட்டு அவங்க சொல்கிறபடி தான் நடக்கிறாங்களா? அப்போ நீங்கள் வந்து பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்லலாம். அவங்க தான் தனக்கு தோன்றபடி தான் ஸ்கூல் டைம்லேருந்தே நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மாத்திரம் ஒரு இருந்துடுமான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான், அதுக்கப்புறமா அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் அதெல்லாம். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகள் ரொம்ப செல்லமாக இருப்பீங்களா, கண்டிப்பாக இருப்பீங்களா? தெரியலைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோன்றுது. அதான் நாயகன் கமலஹாசன் மாதிரி தான் சொல்லணும், தெரியலப்பா அப்படின்னு. நீங்க கண்டிப்பா அந்த போமா வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அல்லது ஏத்துப்பாங்களா? அவங்க கண்டிப்பா பல்ல கடிச்சுட்டு ஏத்துப்பாங்க. ஏதாவது சில விஷயங்கள்ல சிலது விட்டுடுவேன் நானே, சரி அவங்களுக்குன்னு. சில டிசிப்ளின்ஸ் சிலது நோ 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 எனக்கு இது பிடிக்காது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சில விஷயங்கள்ல அவங்களுக்கு பிடிக்காததை சொன்னேன்னா அப்போ பல்ல கடிச்சிட்டு சகிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட தான் நீங்கள் தனியாக இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா என்னோட வண்டவாளம்லாம் வெளியில் வந்துடும். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு டிசிப்ளின்ங்கிற வார்த்தை பிடிக்கலையா? எல்லாத்தையுமே வந்து வாட் ஐ ஃபீல் இஸ், இப்போது நமக்கு அதுக்கு முன் ஜென்ரேஷன் பார்க்குற சமயத்தில் நமக்குலாமும் திட்டு விழும். ஆனால் இதில் ஒரு 10%க்கே நமக்கு திட்டு விழும். நம்ம குவைட்டாக இருந்தோம், நம்ம சப்மிசிவாக போயிடுவோம். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்ம ஏதோ ஒரு டிசிப்ளின் சொன்னாமல் நான் பார்த்துக்கிறேனே, இது என்னோடய ஸ்டைல் விட்டுருங்க, ஏம்மா அது இப்படி புஸ்தமெல்லாம் அப்படி போட்டு வச்சுருக்கேன், நீட்டாக இதை அடிக்க வச்சுக்க, அது நான் என் ரூம் தானே, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது, நீ போம்மா, இட்ஸ் ஓகே அப்படின்னு பொலைட்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, மை வே, நீ என்னை விட்டுடு, நாங்கள் இருக்கிறபடி இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் மனசு வராது, அதுக்கப்புறமா அடிக்கி சார் சொல்ல தெரியல சார். நானும் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவேன். இப்படியும் கேட்பாங்க, எங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, நீங்களாம் யோசிக்காத, இப்போ வரைக்கும் நான் வந்து ஏதாவது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பயந்துருது, அம்மா என்னம்மா உனக்கு என்ன தோன்றதோ நீ அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட சம்டைம்ஸ். நம்ம வந்து அப்படி ஒரு டியூன்டு ஒரு அப்படி ஒன்று ஃபாலோ பண்ணுறது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க வந்து அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்ல பிள்ளைகள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் சில பிரின்சிபல்ஸ் வச்சுட்டு இருக்காங்க அவங்களே. அதே மாதிரி
ஃப்யூச்சரில் அவங்கள நம்ம இண்டிபெண்ட்டாக விட்டோம்னா நிச்சயமாக நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களே அதுவே வேறு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வராங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தோம், இன்னும் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறத கேட்பாங்களான்றது தான் கஷ்டம். அவங்க அவங்க இஷ்டத்தை விட்டுடணும். கரெக்ட். அதுதான் சாய்ஸு, இதில் வேறு எதுவுமே கிடையாது.